அவருடைய சட்டையை கைட்டுவது உறுதி, அவர்களை ஊட்டிக்கு அனுப்புவது உறுதி. தமிழ்நாடு முழுக்க தமிழக முதல்வர் அவர்களையும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் ஒவ்வொரு சேரியும் ஓட விடப்படும். இது நடக்கும், வருகின்ற தேர்தலில் இது நடக்கும் என்பதற்கு தான் ஒரு அஸ்திவாரம் தான் இந்த வடக்கிழந்தல் மண்ணிலே சொல்கிறோம். தந்தை பெரியார், கலைஞர், அண்ணா, காமராஜ் போன்ற தலைவர்கள் வந்த மண்ணு இந்த வடக்கிழந்தல் மண்ணு. இந்த வடக்கிழந்தல் மண்ணிலே சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு, திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு, சாதி அப்பாற்பட்டு என்று சொல்லிக்கொண்டு இருவர்களும் 30 ஆண்டு காலமாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு எதிராகவும் பட்டியலின மக்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய துவக்கம்தான் 5 நாளாக எங்கள் சேரி பகுதியிலே அமைதி வழியிலே போராட்டம் நடத்தினா. இந்த போராட்டத்தை எந்த வருவாய்த்துறையும் எங்களை சந்திக்கவில்லை, எந்த வருவாய்த்துறையும் எங்களை கள்ளக்குறிச்சி அழைத்தும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சஸ்பெண்ட் ஆக போறாரு. மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே 2 பேரு தமிழ் கள்ளக்குறிச்சியில பெரிய சம்பவத்தில் பணியிட மாற்றம், 2 எஸ்பி சஸ்பெண்ட். ஆனா இப்ப மாவட்ட ஆட்சியரே சஸ்பெண்ட் ஆக போறாரு, மாவட்ட ஆட்சியரே பணி நீக்க செய்ய போறாங்க. அவருக்கு கீழே இருக்கிற மாவட்ட வருவாய்த்துறை வகுப்பு செய்ய போறாங்க. இந்து சமய அறநிலைத்துறையும், உயர்நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் எல்லா இடத்துலயும் உங்க சட்டையை கைட்டுறதா எங்க தந்தை புரட்சியர் அம்பேத்கர் எங்களை வகுத்து கொடுத்த பாதை. எங்களுடைய ஓட்டை வாங்கி 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆகி இன்றைக்கு 1000 கோடிக்கு நீ எப்படி அதிபர்? 1/2 ஏக்கர் சொத்து வைத்திருந்த நீ 1000 ஏக்கருக்கு எப்படி அதிபர்? 1000 கோடிக்கு எப்படி அதிபர்? பல பொய் வழக்குகள், எந்த சாதி கலவரத்திலும் நான் இங்க இருக்க மாட்டேன். எம்எல்ஏ வழக்கு போய் செங்கல்பட்டுல கைத்து போறோம், திருச்சியில போறோம், கடலூர் போறோம், கள்ளக்குறிச்சி போறோம். வழக்கெல்லாம் எங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. என்ன வழக்கு கண்டு அஞ்சுறதல்ல, எங்களை ரவுடி வச்சு மிரட்ட முடியாது, காவல்துறை வச்சு மிரட்ட முடியாது. ஆனா என்ன ஒரு முடிவு எடுத்திருக்குன்னா, எஸ்பி சொன்னதை பார்த்தா, மாவட்ட ஆட்சி சொன்னதை பார்த்தா, ஏய் இது நாயண்டா, சாமி இங்க வரணும்னா அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நாங்க கையை கட்டு போட்டிருக்கிறோம். அந்த ஆதிக்க சாதியோட, அந்த அதிகார மையத்தோட திமுக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கலெக்டர்கிட்ட ஒரு பப்பு வேவாத தலைமைச் செயலாளர்கிட்ட முதலமைச்சர் பேரை சொல்லி பேசி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீ கலவரத்தை தூண்டுறா, ஆட்டோமேட்டிக்கா சாமி வரும். கலவரத்தை தூண்டுறா, பீஸ் கமிட்டி போடுற, கலவரத்தை தூண்டு, சாமி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சுக்கா சொன்ன மாதிரி எனக்கு தெரியுதுங்க. பிறகு மாவட்ட ஆட்சியரை பார்க்க போனா, இது சம்பந்தமா எனக்கு தெரியலங்க, அந்த கோயிலோட ஆட்சி எனக்கு தெரியலங்கிறாரு. ஒரு மாவட்ட ஆட்சி எப்படி சொல்லலாமா? ஒரு வட்டாட்சியர், கோட்டாட்சியர், டிஆர்ஓலாம் போலீஸ் ட்ரைனிங், நீதித்துறை ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் அவங்க அந்த போஸ்டிங்க்கு வருவாங்க. ஏன்னா கோர்ட்ல முதல் ஜட்ஜு இவங்க எல்லாம் அந்த வட்ட கோட்டை மாவட்டத்துக்கு 2ஆம் நீதிபதிகள். 29 சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருவாங்க. லீவு நாளில் வர மாட்டேங்கிறாங்க, நைட் ஆகுனா வர மாட்டேங்கிறாங்க. உன் அலுவலகத்தை உன் வீட்டை முட்டிக்கணுமா இல்ல கள்ளக்குறிச்சியில எழுச்சி தமிழரையும், டெல்லியிலிருந்து என் தலைவர் சமூக நீதி போராளியும், பட்டியலின சமூக தலைவர்லாம் திரட்டி கள்ளக்குறிச்சியில 5 மணி நேரம் 10 மணி நேரம் எந்த அசைவாசியும் கூடாது, அதை போல பண்ணுமாங்கிறதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. அப்பதான் வேறு இதை வரப்போகுது. அந்த ஒரு கட்டத்தை பார்த்துட்டு தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துன்னு இருக்கிறோம். நீ திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு இப்படிலாம் சொல்லிட்டு கேவலமா இதை செய்யறிய, வெக்கமா இல்ல? கேவலமா இல்ல? சிவன் கோயில் உமா மகேஸ்வர் ஆலய சாமி ஊர் உலாவை வடக்கிழந்தல் அம்பேத்கர் சேரியிலே வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் மனு கொடுத்து, அதற்கு பின்னால் டிஆர்ஓ, ஆர்டிஓ, கலெக்டர், டிஎஸ்பி, தாசில்தார் எல்லாம் பார்த்து 13ஆம் தேதி வருவாய் வட்டாட்சியர் தலைமையிலே அமைதி பேச்சுவார்த்தையும், அதற்கு பின்னால் 14ஆம் தேதி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலே அமைதி பேச்சுவார்த்தையும் நடத்தி 15ஆம் தேதி அந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அந்த நடைபெறுவதற்கு சாமி வரணும் என்று சொன்னால்
கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் என்று அறிவித்தோம். நீ எந்த போராட்டம் வேணாலும் அறிவிய, நீ எந்த சமூகம் வேணாலும் கலெக்டருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர், திமுக வடக்கு மாவட்ட செயலாளர், அதிமுக முன்னாள் அமைச்சர், அதிமுக கழக அமைப்பு செயலாளர் தான் எங்களை தெய்வம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட வருவாய் துறையினரும் இந்து சமய அறநிலையத்துறையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு மாதம் 2 மாதத்திலே அவருடைய சட்டையை கைட்டுவது உறுதி, அவர்களை ஊட்டிக்கு அனுப்புவது உறுதி. புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சரையும் எந்த சேரியிலும் விடமாட்டோம். குறிப்பாக வடக்கிழந்த டாக்டர் அம்பேத்கர் சேரியில கால வைக்க முடியாது. யாருன்னு சொன்னா 1 ஆண்டுக்கு முன்னாடி கடந்த 15ஆம் தேதி நகரத்துறை செயலாளர் வீடு திறப்பாக வந்த போது ஒரு சுத்தி கள்ளத்தோட்டத்து வழியா தோட்டத்து வழியா போற மாதிரி போய் அந்த வீடு திறப்பு பண்ணிட்டு வந்தாரு. அது துவக்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருவரையும் சங்கராபுரம் தொகுதியில் விரட்டடிக்கப்படும். அதற்கு பின்னால் 2 கட்சி தலைவர்களும் இருவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் தமிழ்நாடு முழுக்க தமிழக முதல்வர் அவர்களையும் எதிர்கட்சி தலைவர் அவர்களையும் ஒவ்வொரு சேரியும் ஓட விடப்படும். இது நடக்கும். வருகின்ற தேர்தலில் இது நடக்கும் என்பதற்கு தான் ஒரு அஸ்திவாரம் தான் இந்த வடக்கிழந்தல் மண்ணிலே சொல்கிறோம். தந்தை பெரியார், கலைஞர், அண்ணா, காமராஜ் போன்ற தலைவர்கள் வந்த மண்ணு இந்த வடக்கிழந்தல் மண்ணு. இந்த வடக்கிழந்தல் மண்ணிலே சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு, திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு, சாதி அப்பாற்பட்டு என்று சொல்லிக்கொண்டு இருவர்களும் 30 ஆண்டு காலமாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு எதிராகவும் பட்டியலின மக்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய துவக்கம்தான் 5 நாளாக எங்கள் சேரி பகுதியிலே அமைதி வழியிலே போராட்டம் நடத்தினா. இந்த போராட்டத்தை எந்த வருவாய்த்துறையும் எங்களை சந்திக்கவில்லை. எந்த வருவாய்த்துறையும் எங்களை கள்ளக்குறிச்சி அழைத்தும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சஸ்பெண்ட் ஆக்க போறாரு. மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே 2 பேரு தமிழ் கள்ளக்குறிச்சியில் பெரிய சம்பவத்தில் பணியிட மாற்றம், 2 எஸ்பி சஸ்பெண்ட். ஆனா இப்ப மாவட்ட ஆட்சியரே சஸ்பெண்ட் ஆக போறாரு. மாவட்ட ஆட்சியரே பணி நீக்கம் செய்ய போறாங்க. அவரு கீழே இருக்கிற மாவட்ட வருவாய் நிர்வாகத்தை செய்ய போறாங்க. இந்து சமய அறநிலையத்துறையும் உயர்நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் எல்லா இடத்துலயும் உங்க சட்டையை கைட்டுதான் எங்க தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களை வகுத்து கொடுத்த பாதை. அதை நிறைவேற்றுவோம். யாருன்னு பாரு. என் மேல 2 பொய் வழக்கு, 2018 ஒரு பொய் வழக்கு, ஹைகோர்ட்ல குவாஷ் வாங்கி கேஸ் க்ளோஸ் பண்ண. 2017-20 ஒரு வழக்கு, அதையும் ஹைகோர்ட்ல வாங்கி க்ளோஸ் பண்ணுவான். இந்த பிரச்சனை விட்டுருமா? விடமாட்டோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்னசேலம் வட்டம், வடக்கிழந்தல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு உமா மகேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே உள்ள அந்த சாமியை வடக்கிழந்தல் எல்லைக்குட்பட்ட வடக்கிழந்தல் என்கின்ற ஒரே ஊரில் ஊர் தெருவிலிருந்து சேரிக்கு வரணும்னு நாங்கள் சொல்றோம். தொடர்ந்து 9/9/2024 இருந்து மனு கொடுக்கிறோம். 2 பீஸ் கமிட்டி நடத்துறாங்க. சின்னசேலம் வருவாய் வட்டாட்சியர் தலைமையில் ஒரு பீஸ் கமிட்டி. அந்த பீஸ் கமிட்டியில நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினா அரசு வழக்கறிஞர் கேட்பாங்க, சாட்சிகளை விசாரிப்பாங்க, மனுதாரரை விசாரிப்பாங்க, அரசு டாக்டரை விசாரிப்பாங்க. அதெல்லாம் விசாரிச்சுதான் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுப்பாரு. ஆனா சின்னசேலம் வருவாய் வட்டாட்சியர், நிர்வாக வட்ட நடுவர் மரியாதைக்குரிய மனோஜ் முடியன் அவர்கள் இந்து அறநிலைத்துறையினுடைய திருட்டு திருமூர்த்தி வட்ட ஆய்வாளருடைய ஆலோசனை அறிக்கையை மட்டும் கேட்டுட்டு
அவரு வெளியில போய் இருங்கன்றாரு. சரி, வெளியில் நின்றுட்டு இருந்தோம். எங்க அண்ணன் அனிச்ச மலர்வா பீஸ் கமிட்டி முன்னாடி 1 மணி நேரம் நிற்கிறோம். யாரும் எங்கள்கிட்ட பேசல. பீஸ் கமிட்டி பிறகு வெளியில் இருக்கிறோம். எங்கள்கிட்ட யாரும் பேசல. பீஸ் கமிட்டி முடிஞ்சும் பேசல. மறாவது நாள் ஆர்டிஓ பீஸ் கமிட்டிலையும் பேசல. ஏன்னு கேட்டனா எங்கள்கிட்ட பேசினாவே திட்டாயிடும். எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கி சாராயம் காய்ச்சிட்டு இருந்து சந்தன கடத்தை கடத்தி 1/2 ஏக்கர் சொத்து வச்சிருந்த அண்ணன் உதயசூர்யா பறையர்கிட்ட பேசினா, பற கட்சியை சேர்ந்த அண்ணன் விஸ்வநாதன்கிட்ட பேசினா, ஓவியர் ஆனந்த் பேசினா, எங்களோடு இருந்த 3 குழு இன்றொரு பாலராமட்டு பேர் ராமு என்கின்ற ராமகிருஷ்ணன் பேசினா, திட்டுன்னு நினைக்கிற நீயே எங்களுடைய ஓட்டை வாங்கி 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆகி இன்றைக்கு 1000 கோடிக்கு நீ எப்படி அதிபர்? 1/2 ஏக்கர் சொத்து வைத்திருந்த நீ 1000 ஏக்கருக்கு எப்படி அதிபர்? 1000 கோடிக்கு எப்படி அதிபர்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம முன்னாள் அமைச்சர் இருக்கார் பாரு, சிரிப்பே பார்க்காத ஒரு மனிதர். என்ன நட்டுக்கண்ணன் என்று சொல்வார்கள். ஏடா இப்படி பன்முகம் கொண்ட அண்ணன் பா மோகன் அவர்கள் 2 பிள்ளைகள் அங்க அனுப்புறாங்க பீஸ் கமிட்டி. உன் பிள்ளைவ இந்த ரோட்ல நிறுத்தி இது யாருடைய பிள்ளைன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. பிசினஸ் பண்ணுவாங்க. எது பிசினஸ்? அமைச்சராகி, எம்எல்ஏ ஆகி, ஒன்றியச்சலாகி, மாவட்டச்சலாகி கொள்ளி அடித்த பணத்தை போய் பிசினஸ் தொழிலில் போட்டு அதை கோடி கோடி ஆக்குவாங்க. அவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் அப்பாவுக்கு வேலை செய்வாங்க. அவர்கள் இருவரும் அங்கே வடக்கிழந்தல் சின்ன சின்ன தாலுகா ஆஃபீஸ்க்கு வராங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேடுகட்ட தொழில், கேடுகட்ட இது. நீ சீட்டு வாங்கிடுயா, சீட்டு வாங்கி வேட்பாளரை நிற்பியா, தேர்தலை சந்திப்பியா, ஒரு சேரியில நீ நுழைவியா? குறிப்பா டாக்டர் அம்பேத்கர் நகர் இருக்கிற சேரியில நீ வேணா இந்த வேப்ப மரத்தை உன் மாமா திருநாராயணனுடைய பில்டிங்கை தாண்டி உன்னுடைய காலு ஒரு அடி வந்துருச்சுன்னா நான் லோஜன சக்தி கட்சியிலே இல்லை, நான் அப்ப சின்னசாமிக்கே போயிருக்கேன். இது எழுதி வச்சுக்க. அந்த நேரத்தில் மக்களுடைய கோபமோ, என் கட்சியோட கோபமோ, விடுதலை சிறுத்தையோட கோபமோ, ஓவியர் ஆனந்த கோபமோ, நீ இந்தியன் பேங்க் இந்தாண்டே கிளம்பிச்சு போக மாட்டேன். இந்தியன் பேங்க் இந்தாண்டே நீ சென்னை போக மாட்டேன். இதை எழுதி வச்சுக்க. இது நடக்கதா இல்லையான்னு பாரு. நீங்கெல்லாம் ஒரு அரசு சொத்தை அங்க இருக்கிற ஈஸ்ட் ஆபீஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்கிற மாரியா கோயில் சாமியை என் சேரிக்கு கூட சொல்ல. அது உன் ஊர் தெரு மாரியம்மன் சாமி, என் சேரி மாரியம்மன் சாமியை நீ கேட்கவும் மாட்ட, நான் இதை தாண்டி கொண்டுட்டு வர மாட்டேன். அதுதான் உன் தெய்வம், என் தெய்வம். ஆனா சிவன் சாமி இருக்க, சிவன் பெருமான் இருக்க, சிவன் கோயில் இருக்க, உமா மகேஸ்வர ஆலயம் இருக்க, உமா மகேஸ்வரர் சாமி இருக்க. அது கவர்மெண்ட் சாமிடா, அது கவர்மெண்ட் சாமி. 75 வயது ஆகியிருக்கிற திருட்டு திருநாராயணன் அவர்கள் நல்லபடியா ஜாலியா இருக்கிற காலத்துல தேவையில்லாத 2 பரபசங்கிட்ட மாட்டிக்கிட்டிய. நீ இதுக்கு மேல நிம்மதியா இருப்பியா? நிம்மதியா இருப்பியா? ஏற்கனவே 35 வருஷமா 45 லட்சம் ரூபாய அண்ணன் விஸ்வநாதனுடைய அப்பா, மரியாதைக்குரிய முன்னாள் கவுன்சிலர் காங்கிரஸ் வாதி ஐயா சண்முகத்தோடைய கடை பிரியாணி கடை இருக்கு. இன்னும் பட்டியலின சமூகம் 10 பேர் இருக்கிறான். எல்லாம் ஜாதி சேர்ந்து 10 பேர் இருக்கிறான். 20 பேர்த்திட்டும் இந்த 32 வருஷத்துல 45 லட்சம் ரூபா நீ வாங்கியிருக்கிற. நீ என்ன தெரியுமா? நிறைய படிச்சிருக்கிற. ஆனா அந்த படிக்காத பாமரன்ட்ட, பட்டியலின சமூகத்துக்கிட்ட, ஏழை பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்து பணம் வாங்கியிருக்கிற, கையெழுத்து போட்டு கொடுத்து வாடகை வாங்கியிருக்கிற. ஏற்கனவே அண்ணன் அனிச்சமலன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் வரைக்கும் சென்று அந்த பிரச்சனை அப்படியே இருக்கு. இதுக்கு மேல அந்த பிரச்சனை கையில் எடுக்கப்படும், தகவல் உரிமை சட்டம் கையாளப்படும், புகார் கையாளப்படும். அதிமுக அமைச்சர் பாமோகன் மீதும், திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் மீதும், திருட்டு திருநாராயண்
மரியாதைக்குரிய நாட்டார் திருநாராயண் மீதும் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வட்ட ஆய்வாளர் திருட்டு திருமூர்த்தி மீதும் SST வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கை தொடங்குவோம். அதற்கு பின்னால் அந்த ஆதிக்க சாதி அதிகார திமிர் பிடித்த பேய் பேச்சை மெண்டல் பேச்சை யார் வருவாய்த்துறை கேட்டிருந்தாலும் அவர்களையும் அந்த வழக்கிலே சேர்க்கப்படும். 1 மாத 2 மாத காலத்தில் அவருடைய சட்டையை கைட்டி அவருடைய வேலையை நீக்கி அவருடைய வேலையை பணியிடம் நீக்கி வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜெயில் போகணுமா வீட்டில் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கட்டத்தெல்லாம் பண்ண போறோம். நான் என்ன தெரியுமா சொல்றேன், யாரையும் வழக்கில் விடக்கூடாது. நாங்களாம் பல வழக்கு போட்டுவேன். தமிழ்நாட்டில் விடுதலை சிறைச்சாலைக்கு தானா சென்ற ஒரு ஆள் யாருன்னா நான் தான். 2020 கச்சோளம் காவல்துறை ரெக்கார்ட்ல பாரு, நைட்டு போலீஸ் தேடிட்டு வருது. 2020 குடும்பத்தோட திருப்பதி போயிட்டு வந்து ரோட்ல படுத்திருப்பேன். அப்ப கட்டில படுக்க மாட்டேன், சிமெண்ட்ல தரையில மண்ணுல பாயில படுத்தேன். போலீஸ் போய் என்ன வீட்டுல தேடிட்டு போயிடுச்சு. எங்க அப்பா அம்மா எழுப்பிட்ட அப்பா போலீஸ் வந்துருச்சு அப்படின்னு பக்கத்து வீட்டுல படுக்க வச்சாங்க. படுத்துட்டேன். காலையில எழுந்திரிச்சேன். நாளைக்கு அரசியல் கட்சியா வந்தா போலீஸுக்கு பயந்தா நம்ம இருக்கக்கூடாது வான்னு சொல்லி 50 இளைஞர்களோடு காவல் நிலையத்துக்கு சென்று கொண்டிருந்தேன். சில திமுக அதிமுகவுடைய தூண்டுதல் பேர்ல பாதி இளைஞர்களுடைய அப்பா அம்மா பாதி பேர்த்த கூப்பிட்டு வந்துட்டாங்க. கடைசியா 12 பேர்த்தோட 1 மாதம் கடலூர் மத்திய சிறையில இருந்தேன். அதற்கு பின்னா 97 இருந்து 4 முறை கடலூர் மத்திய சிறையை பார்த்தவன் நான் மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தை எல்லாரும் பல பொய் வழக்குகள். எந்த ஜாதி கலவரத்திலும் நான் இங்க இருக்க மாட்டேன். ஆனா என் மேலேயும் வழக்கு. போய் செங்கல்பட்டுல கைத்து போறோம், திருச்சியில போறோம், கடலூர் போறோம், கள்ளக்குறிச்சி போறோம். வழக்கெல்லாம் எங்களுக்கு வந்து அல்வா சாப்பிடுற மாரி. ஏன்னா வழக்கு கண்டு அஞ்சுறதல்ல. எங்களை ரவுடியை வச்சு மிரட்ட முடியாது, காவல்துறையை வச்சு மிரட்ட முடியாது. ஆனா என்ன ஒரு முடிவு எடுத்திருக்குன்னா, SP சொன்னதை பார்த்தா, மாவட்ட ஆட்சியர் சொன்னதை பார்த்தா, டேய் இது நாயண்டா, சாமி இங்க வரணும்னா அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நாங்க வந்து கையை கட்டு போட்டிருக்கிறோம். அந்த ஆதிக்க சாதியோட அந்த அதிகார மையத்தோட திமுக MLA சட்டமன்ற உறுப்பினர் கலெக்டர்கிட்ட அவர் பொறுப்பை வாவாத தலைமைச் செயலாளர்கிட்ட முதலமைச்சர் பேரை சொல்லி பேசி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீ கலவரத்தை தூண்டுறா, ஆட்டோமேட்டிக்கா சாமி வரும். கலவரத்தை தூண்டுறா, பீஸ் கமிட்டி போடுற, கலவரத்தை தூண்டு சாமி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சுக்கா சொன்ன மாதிரி எனக்கு தெரியுதுங்க. மாவட்ட காவல் கண்காணிப்பு பார்க்கும்போது அவர் ஒரு கருத்தை சொன்னார். பீஸ் கமிட்டி நான் ஒன்றும் ஏற்பாடு பண்ண முடியாதுங்க, DRO ஏற்படுத்தினா நான் கூட இருக்கிறேன் போகிறேன் அப்படின்னு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துட போதுங்கண்ணா. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தால் அதை நாங்கள் பார்த்துக்கிறோன்னாரு. இதான் அவர் பாட்டு. ஏன்னா இந்த விஷயத்தில் காவல்துறை சரியாக இருக்கிறாங்க. அது எதனால்னா, நாங்கள் அமைதி வழி போராட்டம் நடத்துறதால நாங்கள் இத்தனை நாளாக காவல்துறை பாராட்டிகிட்டே இருக்கிறோமா. இதுக்கு மேலே புரட்சி அம்பேத்கர் உருவாக்கிய சட்டம் தான் விபரீதமாக ஏதாவது போராட்டம் பண்ண போகிறோம். அந்த போராட்டத்திற்கு பிறகு காவல்துறை எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தா அப்பதான் பிரச்சனை வெடிக்கும். அதுக்கும் தயாராக இருக்கிறோம். புதன்கிழமை DRO பார்க்கறதுக்கு போனோம். DRO என்ன சொல்றாரு, தனியா வந்தா ஆனந்த வர சொல்ல, கும்பலானா கலெக்டர் பார்த்துட்டு வர சொல்லுங்கிறாரு. எனக்கு டைம் இல்லை. உள்ள போனோம், பார்த்த 4 வார்த்தை பேசணும், அதிகம் பேச விரும்புறாரு. வேணா நம்மளுக்கு நான் கலெக்டர் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு 8 ஆயிடுச்சுன்ட்டு கொஞ்ச நாள் வார்த்தையை முடிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டேன். பிறகு மாவட்ட ஆட்சியரை பார்க்க போனா, இது சம்பந்தமா எனக்கு தெரியலைங்க, அந்த கோயிலோட ஆக்ட் எனக்கு தெரியலங்கிறாரு. ஒரு மாவட்ட ஆட்சியர் இப்படி சொல்லலாமா? ஒரு வட்டாட்சியர், கோட்டாட்சியர், DROலாம் போலீஸ் ட்ரைனிங், நீதித்துறை ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் அவங்க அந்த போஸ்டிங்க்கு வருவாங்க. ஏன்னா கோர்ட்டில் முதல் ஜட்ஜு இவங்கெல்லாம் அந்த வட்ட கோட்டை மாவட்டத்துக்கு 2ஆம் நீதிபதிகள். 29 சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருவாங்க. லீவு நாளில் வர மாட்டேங்கிறாங்க, நைட் ஆகுனா வர மாட்டேங்கிறாங்க. உன் அலுவலகத்தை உன் வீட்டை முட்டிக்கணுமா, இல்லை கள்ளக்குறிச்சியில் எழுச்சி தமிழரையும், டெல்லியிலிருந்து என் தலைவர் சமூக நீதி போராளியும், பட்டியலின சமூக தலைவர்லாம் திரட்டி
கள்ளக்குறிச்சியில் 5 மணி நேரம் 10 மணி நேரம் எந்த அசைவும் செய்யக்கூடாது. அதை போல பண்ணுமாங்கிறதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. அப்பதான் வேறு இதை வரப்போகுது. அந்த ஒரு கட்டத்தை பார்த்துட்டு தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துன்னு இருக்கிறோம். அமைதியான கட்டம் 4-5 இருக்கு. எங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, அவர் போட்டுக்கிற உடைமையெல்லாம் ஒட்டுமொத்த பொருளையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்து விட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம். புரட்சியாளர் 1000 வழியை உருவாக்கியிருக்காரு. புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான், அவமானப்படுத்துறான். அந்த நாய் மனநல பாதிக்கப்பட்ட நாயை சட்டத்தில் வெளிவரணும்னு சட்டத்தை வகுத்தவர்தான்டா புரட்சியாளர் அம்பேத்கர். என்ன எஸ்பியா இருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும், எல்லா அதிகாரியும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின் அடிப்படையில் தான் தமிழகமும் இந்தியாவும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால வடக்கிழந்தில் பாலம் கட்டினாங்க கச்சாத்தில். அந்த பாலம் கட்டினத்தில் மக்கள் சுற்றி வரணும்னா 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் நெருக்கடி, ஒரு விபத்து நடக்கும். ஒரு முறைக்கு 3 முறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து தற்கால பாதை போட்டவன் ஓவியர் ஆனந்த லோக் ஜனசக்தி கட்சி. இன்னைக்கு மக்கள் அரசு பேருந்துல வயதானவர்கள், பெண்கள், ஆண்கள் பஸ்ல ஏற முடியல. அந்த படிக்கட்டை குறைச்சி வச்சாலும் வேகத்தோட பழமேதுல மோதும். உயரத்தை 10ல இதுல ஷார்ப்பா பஸ்ஸுங்க நின்னா இதுல ஏறி விடுறாங்க நிறைய பேர். இந்த இடத்துக்கு சிமெண்ட் ரோடோ அல்லது தார் ரோடோ போடுறான்னு சொல்லி மனு கொடுத்தா இது பேரூராட்சி இடமா, நெடுஞ்சாலைத்துறை இடமா, அல்லது யாருடைய இடம்னு கேவலமா ஒரு போட்டி போட்டுட்டு அந்த மனு அப்படியே இருக்கு. ஆனால் இந்த பேரூராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயசூரிய அண்ணன் தான் பேரூராட்சி மன்ற தலைவர். எத்தனை கோடி கொள்ளடிச்சிருக்கா தெரியுமா? அதெல்லாம் தகவல் உரிமை சட்டத்தில் வாங்குறோம், வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறோம், சிறைக்கு செல்வதற்கு வழிவகை செய்கிறோம். ஆனால் யாராவது ரியல் எஸ்டேட் இடம் போட்டு இடத்துல ஒரு தெருவுக்கே 2 ஊர் தான் இருக்கும். அதுக்கு ரோடு போடுறது. ஏன்னா ரோடு சும்மா சாதாரணமான ரோடை போட்டு அங்கே இருக்கணும். ஆள் புழக்கமாக இருக்கிற ரோடு போட்டால் அந்த ரோடு வீணாக போயிடும். குவாலிட்டியாக போட்டால் கொள்ளடிக்க முடியாது. அக்கிராமத்தில் பாருங்கள், சூரமணி பக்கத்தில், அம்மாப்பட்டியில் பாருங்கள், இப்படி பல இடத்துல ரோடு அந்த தெருவில் 2 ஊர் தான் இருக்கும். 20 வீடு 5 வீடு இருக்கிற இடத்துல அங்கே கொள்ளை. வடகிழந்தல் பேரூராட்சியில் வடகிழந்தல் வருவாய் அலுவலகத்தில் ஒரு வருவாய் ஆய்வாளருடைய அசிஸ்டன்ட் இல்லை, அதுக்கு மனு கொடுத்தா நடவடிக்கை இல்லை. ஏன்னா உதயசூரிய மோகனுக்கெல்லாம் வீட்டில் வந்து கையை தோங்குறான் அதிகாரி, தாசில்தார், கலெக்டர், ஆர்டிஓ. அதனால அவனுக்கு அதனுடைய வழி தெரியாது. மனு கொடுத்து 3 நாள் கழிந்து நடவடிக்கை உண்டா? இதெல்லாம் யார் தெரிஞ்சுக்கணும்? என் சமூக மக்களும் இங்கு எதிரில் இருக்கின்ற பலதரப்பட்ட மக்களும் ஒட்டுமொத்த வியாபாரிகளும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டுறீங்க. 5 வருஷத்துல உங்க பணத்தை 5000 ரூபா கொள்ளடிக்கிறான் ஒவ்வொருத்தன். 10 கோடி செலவு பண்ணி 100 கோடி கொள்ளடிச்சு வச்சுக்கிறான். விலைவாசி யாரா இருக்குமா? உனக்கு எப்படி விலைவாசி ஏறுது? கஷ்டப்படுற. அதனால ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் தவறு, ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் தவறு. வடக்கிழந்தல் பேரூராட்சியில் ரோட்டோட டிச்சு கீழே இருக்கு. அதுக்கு மனு கொடுத்துருக்குறான். இங்க ஒரு அடிப்பைப்பு இல்லைங்க. மக்கள் வந்தா ஒரு அடிப்பைப்பு இல்லை. அதே போல அந்த நேர்கூடுற கிளை என்ன சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் திறந்தாரல, அவர் கீச்சு மட்டையை 2 ஆக்கினாரா? இந்த ஓவியர் ஆனந்த மனு போட்டான். இந்த ஓவியர் ஆனந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து தாண்டா இந்த நேர்கூடமே வந்தது. என்ன இந்த நேர்கூடா திறப்பதற்கான அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம். அவர் மனு கொடுத்து கீக்கல. அவர் எந்த மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பேசல, அவர் எந்த அதிகாரிகிட்டையும் பேசல, எந்த ஊராட்சியின் உதவி இயக்குனர் செயலாளர்கிட்டையும் பேசல. ஓவியர் ஆனந்த மனு கொடுத்து அந்த நேர்கூட வந்தது. சென்றால் நீ மாவட்ட ஆட்சியராகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாகவும் நல்லா படித்தா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று என் தலைவன் பாஸ்வான் சொன்ன வார்த்தையை தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நினைவுபடுத்துறேன். சாமி சாமி போடுறதுல சாமி வந்தா எங்களுக்கு 1000 ரூபாய் செலவு, அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் என் அரசு சாமி, இந்து சமய அறநிலை சாமி, நீ சாமி கும்பிட்டா அது நானும் கும்பிடணும். நீ உன் தெருவு சாமி சுற்றி வந்தா என் தெருவு சுற்றி வரணும். அதான் சமத்துவம். அதான் இந்து சமய அறநிலையத்திற்கு கோயில். அதுதான் அரசு கோயில். இதை வச்சுக்கிட்டு
நீ திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு இப்படிலாம் சொல்லிட்டு கேவலமா இதை செய்யறிய? வெக்கமா இல்லை? கேவலமா இல்லை? நீ இன்னைக்கு அந்த 1000 ஓட்டு 2000 ஓட்டு உன் ஊர் தெரு மக்கள் போடும். உன் சாதிகாரெல்லாம் உதயசூரனை திட்டுவான், மோகனை திட்டுவான், நாட்டாவை திட்டுவாங்கிற கேவலத்துக்காக இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஈன கேவலமான தொழிலை செய்திருக்கிறியா? நீ எங்கே சரிக்கு போக முடியுமா? நான் சொல்றேங்க, என் அப்பா ஒரிஜினலாக என்னை பெத்தான், போராட்டம் பண்ணுறேன், கேள்வி கேட்குறேன், தடுப்பேன், என் வாழாத பேசுறதெல்லாம் நிறைவேற்றுவேன். நீ உங்கள் அப்பா தாவப்புலிக்கு பிறந்திருந்தா, உங்கள் அப்பா வீட்டு இளையாப்புலிக்கு பிறந்திருந்தா, உங்கள் அப்பா பைனாப்புலிக்கு பிறந்திருந்தா எந்த சேரிக்கும் ஓட்டு கேட்க போவாத, எந்த சேரி பசங்களையும் கூட வச்சிருக்காத, எந்த சேரிக்காரன் விளைவிக்கிற நிலங்களையோ, எந்த சேரிக்காரனும் தயாரிக்கிற பொருளையோ, எந்த சேரிக்காரனும் பட்டியலின சமூகத்தை பயன்படுத்தாத நீ சாகிற வரைக்கும் வாழ்ந்தீன்னா உண்மையான உங்க அப்பனுக்கு நீ பிறந்தவன். இதை உன்னால செய்ய முடியுமா? உன்னால செய்ய முடியுமா? முடியாது. இந்த நாட்டில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் பட்டியலின சமூகம் இல்லாமல் எவனாலையும் சட்டமன்றம், நாடாளுமன்றம், அமைச்சர், முதலமைச்சர், மத்திய அமைச்சர், பிரதமர் வரவே முடியாது. இதான் வரலாறு. நீ வேணா தில்லு இருந்தா இப்படி வர முடியுமா? நேருக்கு நேரு வாதம் பேசலாமா? 2 பேரும் கூட்டம் போட்டு பேசலாமா? 2 பேரும் மீடியாவில் பேசலாமா? தொலைக்காட்சியில் பேசலாமா? தில்லி இருக்கா? துணிச்சல் இருக்கா? அறிவு இருக்கா? பட்டியலின மக்களுக்கு அதிமுக அரசு 2 எதிரி என்றால் திமுக அரசு 10 எதிரிங்க. பட்டியலிட்டுமா? ஆதி திராவிட பள்ளிகளில் அனைத்து சமூகமும் ஆசிரியர் போலான்னு உத்தரவா கலைஞர் போடுறாருங்க. மத்திய அரசுடைய பணத்தில் பட்டியலின சமூகத்துக்கு வந்ததா சமத்துவபுரங்கிற பேர்ல அனைத்து சமூகமும் இருக்கு. அனைத்து சமூகம் ஒன்னா இருக்கணும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன் ஒரு சமூகத்தினுடைய பணத்தை எடுத்து எல்லா சமூகத்தையும் நீ எப்படி போடுற? ஒண்ணு அன்பில் மகேஷோ, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ, யார வேணாலும் கேட்கிறேன், ஒரு பட்டியலின தனி ஆதி திராவிட பள்ளிய உனக்கு எங்கிருந்து அந்த அறிவு துணிச்சு புரட்சி அம்பேத்கர் உருவாக்கிய சட்டம், தாத்தா இலக்கியமலை சீனிவாசன் உருவாக்கிய சட்டம், அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா போன்ற தலைவர்கள் உருவாக்கிய அரசு பள்ளிகளை, கல்வித்துறைய பட்டியலின மக்களுக்குன்னு தனி பள்ளியை உருவாக்குறத இப்போ ஓராண்டா அரசு பள்ளியில சேர்க்கிறான். எங்கிருந்து உனக்கு கேட்குதா? அரசு பள்ளியில வெடிகுண்டு எடுத்துட்டு போறான், அரசு பள்ளியில ஹான்ஸ் எடுத்துட்டு போறான், அரசு பள்ளியில கஞ்சா எடுத்துட்டு போறான், அரசு பள்ளியில கத்தி எடுத்துட்டு போறான், அரசு பள்ளியில அனைத்து போதை பள்ளிகளும் எடுத்துட்டு போறான். இதை தடுக்க முடியாத தமிழக முதல்வர், இதை தடுக்க முடியாத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இதை தடுக்க முடியாத மாவட்ட ஆட்சியர், இதை தடுக்க முடியாத டிஜிபி, இதை தடுக்க முடியாத தலைமைச் செயலாளர், எத்தனை பள்ளி பெண்களை பாலியல் பல்லாத்தவர்கள் செய்கிறார்கள், எத்தனை பள்ளியில அரசு கழிப்பிட இல்ல, எத்தனை பள்ளியில சுற்றுச்சுவர் இல்ல, எத்தனை பள்ளியில சமுதாய கூட இல்ல, எத்தனை பள்ளியில உணவு சமைக்கிற கட்டடம் இல்ல. அதெல்லாம் ஒழுங்குபடுத்த யோக்கியது இல்லாத இந்த திராவிட மாடல் அரசு 2 பள்ளி இணைச்சு கீச்சு கட்டைய மட்டைய 2ஆகிறாங்களாம். என் தாத்தன் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இணரா யாராவது அறிவாற்றல் இருக்கா? அயோத்திதாசருக்கு இணையா யாராவது அறிவாற்றல் இருக்கா? அயோத்திதாசருக்கு இணையா அறிவாற்றல் திமுக தமிழ்நாட்டில் ஏதாவது இருக்கா? வேண்டிய வழியில தண்ணீரை முளத்தை கிடக்கிறான், அதை கண்டுபிடிக்க யோக்கியதில்லை. ஒடிசாவில் பிரச்சனையா அங்க போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரும் உதயநிதி அங்க போய் கேட்கிறாங்க. விழுப்புரம் மேல்பாதி கோயில பட்டியலின சமூகம் உள்ள போகல, அங்க உதயநிதி போனியா, ஸ்டாலின் போனியா, இளைஞர்களுக்கு நீ போனியா? அதுக்கெல்லாம் அறிவுற தகுதி இல்லாத நீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்துகிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம், எவ்வளவு பெரிய கேடு கட்ட விஷயம். ஏதோ 10 ஆண்டு ஆட்சி கொடுக்கல, இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி பாப்புன்னு டைம் கொடுத்தாங்க. வானா உன்னுடைய கட்சிக்கு உதயநிதி தலைவராகலாம், இன்பநீதி தலைவராகலாம், என்ன இன்னும் 10 மனைவி கூட தலைவராகலாம். ஆனா தமிழகத்தில் திமுக ஆட்சி வராது. திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும். அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சி போல் அதில் பாதி கலவரக்காரர்களால் சரியில்லாதான். 50% அதிமுக ஆட்சி சரியில்லை என்று சொன்னால் திமுக 100%. 50% அதிமுக ஆட்சி ரவுடி ஆட்சி என்றால் திமுக 100%.
50% அதிமுக ஆட்சி ஊழல் என்று சொன்னால் திமுக 100%. மத்தியிலும் அப்படிதான் காங்கிரஸ் திமுக. இன்னைக்கு இலங்கை தமிழர்களை லட்சக்கணக்கான பேர்த்த திமுகவும் காங்கிரஸ் கொண்டது. காங்கிரஸ் ஆட்சி தாங்க புரட்சி அம்பேத்கருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் வெள்ளவேல விட்டும் பெண் எம்பிகளை விட்டு தாக்க முன்பட்டாங்க. ஆகவே ஒட்டுமொத்த பிரச்சனையும் முடிவு கட்டப்படும், போராட்டம் தொடரும். என்ன சொன்னா 5 கட்ட போராட்டம் சேரியிலே, 6ஆம் கட்ட போராட்டம் இந்த பொது இடத்திலே, அடுத்த கட்ட போராட்டம் கள்ளக்குறிச்சிலையா, சென்னையிலையா, டெல்லியிலையா, இல்ல கோயிலையா, இல்ல 2 எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் வீட்லயா, நாட்டார் வீட்லயாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணும். எந்த ஊழல் செய்வதையும் எந்த கலவரம் செய்வர்களும் அவர்களாக செய்வதில்லை. அரசு கேந்திரம் அரசியல்வாதிகள் தான் செய்ய வைக்கிறார்கள். எங்களை கலவரத்தை தூண்டாது, எங்களை அசிங்கப்படுத்தி பார்க்காது, எங்களை சந்தித்து பீஸ்கப்ட் நடத்தி அந்த தேரை சாமி சேரிக்குள்ளே விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த சாமியை தேராக இருந்தாலும் சாமியாக இருந்தாலும் சேரிக்குள்ளே வந்து பாலத்தில் மாறிய கோயிலில் சென்று என் சமூக மக்கள், பட்டியலின மக்கள் சாமி கும்பிட்ட பிறகுதான் அதை கோயிலில் நடத்தணும். தீட்டுன்னு சொன்னீங்கன்னா இப்ப எல்லாத்தையும் சொன்ன பாரு, ஓட்டு எங்கள்கிட்ட வாங்குற, வேலைக்கு வச்சுக்கிற, தயாரிக்கிற பொருள், என் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற, கோயிலுக்கு சாமி கும்பிட வரோம், தாலி கட்டுறோம், தாலி கட்டுறோடைய பணத்தில் நீங்க கொள்ளடிக்கிறீங்க, கோயிலுக்கு கொடுக்குற பணத்தை கொள்ளடிக்கிறீங்க, எங்களுடைய வரி பணத்தில் தான் அரசு நிதி ஒதுக்குது, அதுல கொள்ளடிக்கிற, அதெல்லாம் சூடு சொன்ன இருந்தா, உங்க அப்பனுக்கு நீங்க பிறந்தவளா இருந்தா, பட்டியலின சமூகம் வேளாண் இருந்தா, நீங்க எல்லாம் அந்த வேலையை சரியா சாவர வரைக்கும் வெறும் உங்களோட உருவ வைத்து கொண்டு உங்க வேலையை முடிச்சீங்க. என்ன அரசு கோயிலுங்க, மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு, டிஆர்ஓ ஆர்டிஓ எதுவுமே பேசுறீங்க, ஆர்டிஓ கம்முனு நிற்கிறாரு, நாங்கள் எல்லாம் பேசுகிறோம், டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர், கோயில் இன்ஸ்பெக்டர், நாங்கள் எல்லாம் பேசுகிறோம். அதில் வந்து ஆர்டிஓட ஓய்வு ஒருத்தர் வந்து குறுக்க பேசுகிறாங்க, குறுக்க டீ கேட்கலாம், ஐயா இன்னும் பேனா எடுத்து வரலாம், ஜட்ஜ்மெண்ட்டை அவன் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த வருவாய்த்துறை கேடு கட்டு போயிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியை கள்ளக்குறிச்சி தனி மாவட்டமாக உருவெடுக்க வேண்டும் என்று ஒரு 25 ஆண்டுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியர் முகமது அஸ்லாமிடத்திலே நான், கௌதம சித்தார்த்தனா, மனமோகன் தசன, முனியப்பிள்ளை, இன்னும் பல தலைவர்கள் புகார் மனு முதல் கொடுத்தவர்கள் நாங்கள். கள்ளக்குறிச்சிக்கு ரயில் நிலையம் வர வேண்டும் என்று பல மண்களை தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சோம். எல்லாத்துக்கும் அஸ்தி வர நாங்க தான். ஏன் இந்த சின்ன சேலம் தாலுக்கா வச்ச வடகிழங்குல போட முடியாதா? சின்ன சேலத்திலையும் அங்கேயும் போடுறாங்க, கல்லூரி மலையிலும். அந்த மக்களுக்கு தேவைதான். ஏன் கச்சாபுரத்தில் வரும் தாலுகா விஷயம் தேவை இல்லையா? இதை யார் செஞ்சது? திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைச்சிருந்தா இந்த மக்களுக்கு வரக்கூடாது, இங்க வரக்கூடாது. கலெக்டர் ஆர்டிஓ தாசா வீட்டுல வந்து கைத்து வாங்கிட்டு போறான், கோடி கோடியா நமக்கு கமிஷன் வருது, பணம் வருது என்று சொல்லி அவர்கள் இங்கு வருவாய் வட்டாட்சியாளர்களும் இல்ல, வருவாய் வட்டாட்சியாளர்கள் தான் நீதிமன்றம் வந்திருக்கோம். ஏன்னா ஆகவே 67 ஜாதி கலவரத்திலே தூக்கு தண்டனை பெற்று அதற்கு பின்னால் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் கல்வி வள்ளலால் எல்லோரும் விடுதலை பெற்றார்கள். அதற்கு பின்னால் நாங்கள் தலையெடுத்த பிறகு இந்த 20-25 ஆண்டில் 3 நாட்டு ஜாதி கலவரம், இந்த ஜாதி கலவரத்தை வேக்க சந்திச்சு அவங்களும் அழைஞ்சாங்க, நாங்களும் அழைச்சோம். சின்ன சின்ன பிரச்சனைக்காக இந்த கலவரக்கு வடக்கிழந்தல் ஊருக்குள்ளே கோனார் சமூகம், பிள்ளை சமூகம் ஒரு சைடு வன்னீர் சமூகம், அவங்களும் 4-5 பிரச்சனை அடிச்சுக்கிட்டு தாங்கிறாங்க. அவங்களும் ஒற்றுமையா இருக்காங்களா? இல்லை. அதனால ஒவ்வொரு முறையும் கலவரத்தை தூண்டுகிறார்கள். ஆகவே என்னுடைய பெண்கள் எல்லாம் வீட்டில் போய் சமைக்க வேண்டும், நாளைக்கு பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகளை தயார்படுத்த வேண்டும். ஆகவே இந்த போராட்டம் தொடரும். இன்னும் அண்ணா 1/2 மணி நேரம், நான் 1 மணி நேரம், இன்னும் தலைவர்கள்லாம் பேசுவோம். ஏன்னா பேசுறதுக்குனே பிறந்தோம், போராடுறதுக்குனே பிறந்தோம், அடிமையாகிறதுக்குனே பிறந்தோம், உழைக்கிறதுக்குனே பிறந்தோம். பாத்தியா பேசுவேன், மாநில பொதுச்செயலாளர் சேரத்துக்கு போடுவேன், தொண்டை உறுப்பினர். என் அப்பா ஆண்டைக்கு உழைச்சான், திருட்டு திராவிட கட்சிக்கு உழைச்சான், என் தாத்தன் திருட்டு திராவிட கட்சிக்கு உழைச்சான். நான் அப்படி இல்லை, என் சமூகத்தை உழைக்கிறேன், என் சமூக கட்சிக்கு உழைக்கிறேன். நானே சேரத்துக்கு போடுவேன், நானே கொடி கட்டுவேன், நானே பேசுவேன்,
நானே செய்து போவேன், எல்லாத்தையும் தயாராக இருந்துட்டுக்கிறோம். ஆகவே வருகின்ற சட்டமன்ற நேரத்தில் பாடம் புகட்டுவோம். இந்த போராட்டத்தை பலவிதமாக விரிவுபடுத்துவோம், பலவிதமாக நடத்துவோம். சட்டம் வெல்லவில்லை என்று சொன்னால் ஆயுதம் ஏந்தியவன் அடிமையாவான், ஆயுதம் ஏந்தியவன் விடுதலை பெறுவான். இதான் பார்முலா. இதான் இது அண்ணன் பிரபாகரன் இளைஞரை செஞ்சார். ஆயுதம் ஏந்தியவன் அடிமையாவான், ஆயுதம் ஏந்தியவன் விடுதலை ஆவான். ஆயுதம் ஏன் நின்று விருப்பப்பட்டனா என் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தால ஆயுதம் ஏண்டா இருக்கிறேன். நான் கவுன்சிலரே ஆகல. இந்த 18 வார்டில் திமுக வருதோ இல்லையோ, ஓவியரானந்து செய்யக்கூடாது, பாசிப்பாடு செய்யக்கூடாது. ஏன்னா அவன் கவுன்சில் ஜெயிச்சாவே நம்ம எம்எல்ஏக்கு ஈக்குவலா இருப்பான். அவன் எந்த பதவியும் இல்லாதப்பே நம்மளை விரல விட்டு ஆட்டுறான், புகார் கொடுத்து ஆட்டுறான், களத்தில் நின்று பேசுறான். அவனை ஒரு கவுன்சிலர் ஆக்குனா சிரமம்னு நினைக்கிறான். என்ன நீ ஆக்கவே தேவை, எனக்கு ஆதரவு தெரிவிக்கவே தேவை. ஆனால் நீ சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு என் கட்சி உதவி கேட்கிற, என் மக்கள் உதவி கேட்கிற, என்னுடைய உதவியை ஒரு முறை முன்னாள் அமைச்சரும் மோகனவர்களும் 2-3 முறை திமுக சட்டமன்ற உறுப்பினரும் உதவி பெற்றிருக்கிறார்கள். அவரிடத்திலே எந்த காசு பணமும் பெறவில்லை. ஆனா நான் கவுன்சிலராக உதவி பண்ணுமா இல்லையா? அந்த போராமையிலே பேசல. நீ எவனாலையும் தடுக்க முடியாது. 18 வார்டுல இந்த ஒரு வார்டு உன்னை அழிவு வச்ச, திணற வச்ச உன் அண்ணன் போஸ்ட் தலைவராகிறதையே கதையை முடிச்சு வந்த ஓய்வு அனந்தான். வசந்த கார்த்திகன் யாரோ ஒருவரை மணலூர்பேட்டிலே பேரூராட்சி மன்ற தலைவராக்கிறார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் உதயசூரி அவர்கள் சொந்த அண்ணனை தலைவரான போஸ்ட் ஆக்க முடியல. அந்த கதையை முடிச்சவன், அந்த வேலையை செஞ்சவன் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய டாக்டர் அம்பேத்கர் சேரியில் பிறந்த சாதாரண ஒரு மனிதன் தான். அதை நான் செஞ்சேன். ஏன்னா இன்னொரு 4 பேர்த்த பார்த்திருந்தா 2-3 பேர்த்த அண்ணன் போஸ்ட் முடிச்சிருக்கலாம். ஓவிரானந்து ஜெயிச்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, ஓவிரானந்தனுடைய அம்மா காசிமா ஜெயிக்கூடாதுங்கிறதுக்காக 3 நாளா பயங்கர பேச்சுவார்த்தை. 1 லட்சம், 2 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், அதுக்கு மேலேயும் ஏறினது. பணத்துக்கு ஆசைப்படுகின்ற கட்சி லோக் ஜனசக்தி இல்லை, பணத்துக்கு ஆசைப்படுகின்ற கட்சி விடுதலை சிறுத்தை அல்ல. பணத்துக்கு ஆசைப்படுகின்ற போராளிகள் ஓவியர் ஆனந்தம் அந்த அனிச்சவளரே கிடையாது, எதுவுமே இல்லை. 3 நாளா சென்சூட்ல வச்ச எத்தனையோ பேர்கிட்ட அவன் ஜெயிச்சுடா போயிடுவான். பல ஊத்திய தோந்தாலும் கவலைப்படுறவன் நான் கிடையாது, தோந்தாலும் கவலைப்படுறவன் நான் கிடையாது. இன்னும் 10 வாத்தி தோந்தாலும் என் மக்கள் தான் தோறுது, ஆனந்த தோறல. நான் கொள்ளடிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வரல, மக்களுக்கு படி செய்ய சேவை செய்வதற்கு வந்தவன் தான் நானு. என்னை தோக்கடிச்சாலும் கவலைப்படணும், மக்கள் தான் தோறுது, ஆனந்த தோறல. என்ன அதை போல என் தலைவன் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் எஃப்சிஐ கமிட்டி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் மாநில ஆலோசனைக்கு உறுப்பினர் பதவி கொடுத்தாரு. காவல்துறை மீது பொய் வழக்கு போட்டு அந்த பதவியை தடுத்துட்டாங்க. அந்த வழக்கு சம்பந்தமா ஹைகோர்ட்ல 6 வருஷமா நான் நீதிமன்றத்துக்கே போகல. பொய் வழக்கு, காவல்துறை என்னை எதுவும் செய்யல, குவாஷ் வாங்கி வச்சிருக்கிறேன். அதில் உள்ள டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கு போட்டு அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வைப்பேன். 2020 ஆய்வாளர் வள்ளி மேடம் ஒரு வழக்கு போட்டாங்க, மணல் மாபியா மகேஷ் பேச்சை கொண்டு. அந்த வழக்கில் பஞ்சாயத்து பேசுறதுல நான் போவே இல்லை. என் மீது வழக்கு, என் மக்களை மிரட்டுறான், அதுக்கு புகார் கொடுத்தா வழக்கு போடல. அது 4 வருஷமா நான் கோர்ட்டுக்கே போகல, எல்லாம் காவல்துறை உளவுத்துறைக்கு தெரியும். ஹைகோர்ட்ல குவாஷ் வாங்கிட்டேன். அதுக்கும் சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் யாரு, உளுந்தூர்பேட்டையில பாலியல் விஷயத்துல பிரபலமாக தமிழ்நாட்டில் பயணம் செஞ்சார மகேஷ், அவரு ராமநாதன் ஒருத்தர் 20 வருஷமா 25 வருஷமா கடலூர்